தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் இருக்கும் பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் புதிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா இதனை தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் இருக்கும் பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் புதிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா இதனை தாக்கல் செய்தார். ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை கிடைக்கும் குற்றங்களில் சிறையில் இருந்தால் பதவியை பறிக்க மசோதா வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் இருக்கும் பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் புதிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாவினுடைய அம்சம் என்னவென்றால், தொடர்ந்து 1 மாத காலம் சிறையில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர், அவர் பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், மாநில அல்லது மத்திய அமைச்சராக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து 1 மாதம் பதவியில் இருந்து அந்த சிறையில் இருந்து விட்டால் அவர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடிய விதமான ஒரு புதிய மசோதாவை உள்துறை அமைச்சர் தற்பொழுது மக்களவையிலே தாக்கல் செய்திருக்கின்றார். ஏற்கனவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் 3 ஆண்டுகளோ அதற்கு மேலோ சிறையில் இருந்தால் அவர்கள் தேர்தல் அரசியலில் போட்டியிட முடியாத அளவிற்கு 6 ஆண்டுகள் வரை போட்டியிட முடியாத அளவிற்கு சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் தற்பொழுது கூடுதலாக இந்த ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய விதமான மசோதாவையும் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதன்படி 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றங்களில் சிறையில் இருந்தால் பதவியை பறிக்க முடியும். இந்த 30 நாட்கள் சிறையில் இருக்கக்கூடிய பிரதமராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், அமைச்சர்களாக இருந்தாலும் பதவி நீக்கம் செய்ய முடியும் என்பது அந்த சிறை தண்டனை என்பது 5 ஆண்டுகளோ அல்லது அதற்கு மேலோ தண்டனை விதிக்கக்கூடிய விதமான குற்றங்களாக இருக்க வேண்டும். அதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட்டு சிறையில் இருக்கும் பொழுதுதான் 1 மாதத்திற்கு மேலே அவர்கள் சிறையில் இருந்தால் அவர்களுடைய பதவியை பறிப்பதற்கான ஒரு புதிய மசோதாவை தற்பொழுது தாக்கல் செய்திருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மசோதாவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தொடக்க நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமாரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.